ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் பரத். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே க்ரேஸியான டாபிக், பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேய் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, எதனால் பேய் அப்படிங்கிற டாபிக் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனாக இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக என்னோடய ஒப்பீனியன் அதில் என்ன அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். யாராவது பேயை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கதைகளில் தான் கேட்டிருக்கேன், எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்பவே ரேர். ஸோ இதனால் பேய் இருக்கா இல்லையாங்கிற டாபிக் ரொம்பவே கேள்விக்குறி தான். மூவிஸ்லலாம் எப்படி கோஸ்ட்டை காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கருப்பாக ஒன்று ஓடுற மாதிரி, மூஞ்சி முன்னாடி வெள்ளையாக நிற்கிற மாதிரி, டார்க்கான இடத்துல ஷேடோ தெரிகிற மாதிரி, லைட் ஆன் ஆகுறது ஆஃப் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே தவிர, லைட் இருக்கிற இடத்துல, வெளிச்சம் இருக்கிற இடத்துல கோஸ்ட்டை அந்தளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஒன்றே ஒன்று தெளிவாக தெரியுது, கோஸ்ட்டை டார்க்கான பிளேஸில், அதாவது இருட்டான இடத்துல மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா, எப்போவுமே ஸ்னேக்கை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம், ஸ்னேக்கை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம சும்மா நடந்து போய் கையில் மிதிச்சா கூட அது பாம்பாக தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கோஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், பேயை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம சும்மா டார்க்காக ஒரு இடத்துல பார்த்தா கூட பேய் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம பிரெயின் அந்த மாதிரி தான் தாட் ப்ராசஸ் பண்ணும். நம்ம யோசிக்கிறது, நம்ம நினைக்கிறதான் ட்ரீமாக தெரியும், கனவாக கூட தெரியும். ஸோ அதனால் பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியாவோ தாட்டோ இல்லை, அது அவங்களோட நம்பிக்கை தான். ஸோ நான் அதை நம்பிக்கை உடைக்க ட்ரை பண்ணல. நார்மலாக நம்ம பிரெயின் புதுசாக ஒரு தாட் வருது, அது நமக்கு தெரியாத ஒன்றா இருந்தாலுமே நம்ம பிரெயின் அதை தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிடாது எப்போவுமே. அதுக்கு மாறாக என்ன பண்ணோம்னா, நமக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாட்ஸில் மேட்ச் பண்ண ஆரம்பிக்கும். அதை ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி பார்த்து, நமக்கு ஏற்கனவே தெரியாததை தெரிஞ்ச மாதிரியும் இருக்காததை இருக்கிற மாதிரியும் காட்ட ட்ரை பண்ணும். ஸோ நம்ம அப்போ ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகுறதுனால நம்ம அதை தான் கோஸ்ட் அப்படின்னு நினச்சி குழம்பிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஜிக்கலாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் மக்களுக்கிடையே இருக்கிற க்ரேஸியான தாட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரியல் கோஸ்ட் வீடியோ இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ரூஃப் இருக்குது, ரியல் கோஸ்ட் கேர்ள், கோஸ்ட் பாய்னு எக்கச்சக்க வீடியோஸ் இன்டர்நெட்டில் சுற்றிட்டுருக்கு. பீப்புள்ஸ்க்கு நடுவில் பேய் பிடிச்சி காய்ச்சல் அடிக்கி தர்காவுக்கு போய் பேய் ஓட்ட போகிறோன்னு எக்கச்சக்க நம்பிக்கைகள் இருக்குது. அப்போ உண்மையிலே பேய் இருக்கா? இதில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, பேய் உண்மையிலே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.